எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறது கமல் சார் வந்து ஒரு பெரிய ஸ்கோப்பில் 2 பேருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலர்லேயே தெரியுது 2 பேருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரோல். அப்பா மகனா அவங்களுக்குள்ள இருக்க போகிற போட்டி, நடிப்புலையும் போட்டி, ஆக்ஷன்லையும் போட்டி, ஒரு பெரிய படமாக தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு படம் நம்ம ரொம்ப ரேராக பார்த்துருக்கோம். எப்படி 4 வயசுலேருந்து கமல் சார் லைட்ஸை பார்த்து சினிமா லைட்ஸை பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி தான் சிம்பு வளர்ந்தார். அதே மாதிரி சகலகலா வல்லவன் யார் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கமல் சார்னா இன்னொரு சைடில் சிம்பு. இப்போ 2 பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர், ஒரு லெஜெண்டரி பெர்ஃபார்மர், ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர், அதாவது மாசான ஒரு பெர்ஃபார்மர், 2 பேரும் சேரும்போது எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து கமல் சார் வந்து அவருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி, அதாவது என்னுடைய நடிப்பினுடைய எல்லா உச்சத்தையும் நீயும் இது மாதிரி பண்ண போகிற, இனிமேல் நான் 8 அடி பாய்ஞ்சா நீ 18 அடி பாய்வினார், அவரில் 16 அடி அப்படின்வார். ஸோ அந்த பாயறதுக்கு அவர் வந்து சிம்பு சார் ரெடி ஆகிட்டார்னு நான் சொல்கிறேன். இப்போ நிறைவாக ஒரு கேள்வி சார், ரஜினி அவர்களுடைய சேலரி, அந்த சம்பளம் வந்து நீண்ட காலமாக ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவே இருக்குது. அது அடுத்த படத்தில் அது என்ன மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தும்? இதே மாதிரி தான் சார் நிறைய பெரிய படங்களை தயாரித்து அதை தொடர்ந்து படங்களை எடுத்தவங்க லைக்கா ப்ரொடக்ஷன். இன்றைக்கி அதை பற்றின அந்த நிறுவனத்தை பற்றி தொடர்ந்து இயங்க முடியாத ஒரு சூழலில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த நிறுவனம்? சரி, நாங்கள் டிஸ்னி யூடியூபில் நான் ரன் பண்ணியிருக்கேன். 24 படங்கள்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து பல பேருக்கு வெளியில் தெரியாத விஷயம் என்னென்னா, ஒரு நிறுவனம் என்பது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் நம்பி இல்லை. இப்போ லைக்கா என்பது வந்து சினிமா துறை மட்டும் நம்பி இல்லை. அவங்களுக்கு பல பிஸ்னஸ் இருக்குது. சினிமா என்பது ஒரு பேஷனாக ஒன்று பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதில் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் பிளான் படி அது போச்சுன்னு வச்சிங்களேன், அதை கண்டினியூ பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பிளான் படி போகலன்னா அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்குமே தவிர ஒரு கம்பெனி வந்து மொத்தமாலாம் பாதிக்காது. இப்போ லைக்கா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக பல படங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு அவங்க எடுத்தாங்க. பெரிய பெரிய படங்கள் எடுத்தாங்க. அவங்களுக்கு வணிக ரீதியில் அது ப்ராஃபிட்டபுளாக மாறலன்னு வச்சுங்களேன், ஒரு எம்டியாக சுபாஷ்கரன் அவர்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும். இது வந்து நம்மளுக்கு வயபிளாக இருக்கா இல்லையா, தமிழ் சினிமா நம்மளுக்கு வயபிளாக இருக்கா இல்லையா, வயபிளாக இல்லைன்னா என்ன காரணம், அப்போ நம்ம ஏதோ அதிகமாக செலவு பண்ணிட்டோம். செலவு பண்ணதோடு தான் பிரச்சனை. இப்போ வந்து இந்த சம்பளங்களை கொடுக்காம இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் செலவு பண்ணாமல் இருந்தால் நம்ம ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த முடிவு எடுக்கும்போது அவர் என்ன டிசைட் பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம இப்படி ஒரு பண்ணலாம், அதாவது கொஞ்சம் ரெவென்யூ ஷேரில் போகலாம். அதாவது எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் நம்மக்கிட்ட ப்ராஃபிட் ஷேர் வராங்களோ அவங்களோட சேர்ந்து போகலாம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம செலவு பண்ணுவோம், ரெவென்யூவில் நம்மளுக்கு ஷேர் வரும்போது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கு ஒத்து ஒரு ஆர்டிஸ்டோட அவங்க படம் பண்ணுவாங்க. அவங்க ஒன்றும் க்ளோஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி மாற்றுவாங்க. இப்போ இவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றி வேறு மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்குமே தவிர அவங்க மொத்தமாலாம் இவ்வளோ தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு பேரை வாங்கிட்டு ஒரு பெரிய நிறுவனமாக பேர் வாங்கிட்டு ஜஸ்ட் லைக் தான் இழுத்து முடியலாம் மாட்டாங்க. அவங்க வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி படங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனுடைய கண்டினியூஷன் தான் சொல்கிறேன். இப்போது பாம்பேயில் நடந்த வேவ்ஸ் ஈவெண்ட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க 9 படங்கள் இங்கே தமிழில் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 9 படங்கள் என்ன அப்படின்ற டீட்டெயிலை நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பாம்பே பேஸ் ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த கம்பெனி வந்து பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு இங்கே ஆரம்பித்தாங்கன்னா அவங்களால படம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்போ லைக்காவுக்கு பெரிய அனுபவம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து சிம்புலேருந்து எல்லாருமே, அஜித் சார்லேருந்து எல்லாருமே அவங்க கூட பயணிப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க பயணிப்பாங்க. ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று இருக்குல்ல, ஏன்னா லைக்கா நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்க, பெரிய அமௌண்ட்லாம் செலவு பண்ணாங்க. ஜெயிக்கல ஏதோ ஒரு விஷயம் லாஸ் ஆகிருக்குன்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அவங்கள அப்படின்ற ஒரு மினிமம் கட்டசி இருக்குல்ல, அது வந்து புதுசாக வர நிறுவனத்துக்கு இருக்காது அவங்ககிட்ட. இப்போ ஒரு புதுசாக ஒரு நிறுவனம் வந்து திடீர்னு வந்து ரஜினி சார்கிட்ட கால்ச்சு கேட்டால் அவர் எதுக்கு அவங்களுக்கு ஆப்ளிகேஷன் இருக்கணும்? சம்பளம் பெருசாக கொடுத்தா ஒரு வேலை பண்ணுவார் தவிர மற்றபடி அவரையும் பண்ணணும். ஆனால் லைக்காவுக்கு பண்ணுவார். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா ரஜினி சார் அவங்க கூட தொடர்ந்து படம் பண்ணதோடு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அஜித் சாரும் அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுத்தா பண்ணுவார். கமல் சாரும் சரியான சம்பளம் கொடுத்தா அந்த வெளியிலேருந்து வர பார்ட்டி. ஆனால் லைக்கான்னு வரும்போது அவங்க ஃபேவரபுளாக பண்ணுவாங்க. சரி சார், சுபாஷ்கரன் சார், நம்மளுக்கு கூட பயணிக்கலாம், ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் அவ்வளோ பேஷனட்டாக எனக்கு எல்லா சம்பளமும் கரெக்டாக கொடுத்து படங்கள் எடுத்திருக்கீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வருவாங்க. ஸோ அதனால் லைக்கா வந்து நாட் டு பி ரிட்டன் ஆஃப் பண்ணாதீங்க. அவங்க திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி அந்த 9 படங்கள்லாம் தொடர்ந்து ஆரம்பிக்கும் போது அவங்க அப்படியே டாப் லீக்கில் தான் இருப்பாங்க, நான் நம்புகிறேன். இப்போ சிவகார்த்தியினுடைய பராசக்தி அது பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜயுடைய ஜனநாயகன் அதுவும் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன மூவ் நடக்குது. அப்படி அதாவது விஜய் படத்துக்கு எதிராக இந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து ஒரு ரெய்டு ஒன்று நடக்க போகிறதா இப்படியெல்லாம் ஒரு யோசனையா எழுதுறாங்க. அது வந்து எழுதியிருக்காங்க. அப்படின்னா இல்லை, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் இதை வந்து அவங்க பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்க? இதெல்லாம் போய் இதெல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் எந்த பேசிஸுமே கிடையாது சார். இன்னைக்கு வரையும் விஜய் சார் வந்து கிளியர் கட்டாக பிஜேபி எதிராக எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு.
பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு அடித்து தக்கின்னு இருக்காரு ஒரு ஸ்பீச்லேயும். அவருடைய என்டையர் டிஸ்கஷனே அவருடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் பிஜேபியும் அகெயின்ஸ்ட் டிஎம்கே பேசிட்டு இருக்காரு. பிஜேபி தான் இடியை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த இடி அமிச்சு விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்க போகிறாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது வந்து நம்ம எப்படின்னா குருவி உட்கார படங்க விழுந்த கதையை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது ஏதோ ஒன்று அவங்க ரீட் பண்ணுறாங்க, இது நம்ம உட்காந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை சார். 2வது, நான் பல இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ரசிகனா தமிழ் சினிமா மேலே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பில் நல்லா இருக்கணும் தமிழ் சினிமான்ற ஒரு நம்பிக்கையில் நான் பேசுகிறது என்னன்னா, இந்த மாதிரி பெரிய படங்கள் எதிர்பார்ப்பு இருக்கிற 2 படங்கள் ஒரே நாள் வரும்போது பல படத்தால் நடந்திருக்கு. இப்போது வாரிசு துணி வரும்போது 2 படத்தினுடைய கலெக்ஷனும் டிவைட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி டிவைட் ஆகக்கூடாது. 2வது, அவருடைய கடைசி படம் வரும்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அது. விஜய் சாரை நம்ம கொண்டாடணும். ஏன்னா ஒரு 10-15 வருட காலம் தமிழ் சினிமாவில் இவ்வளோ மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு நாயகன். அவர் திடீர்னு வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியல் பக்கம் போகிறேன், நான் போராடுறாங்க போயிட்டு அப்படின்றார் மக்களுக்காக. அப்படின்னும் போது வாழ்த்துக்கள் அண்ணா. அவர் நம்மளெல்லாம் அண்ணா சொல்கிறார், நம்ம சொன்ன வாழ்த்துக்கள் அண்ணா, நீங்கள் போய் செலிப்ரேட் நீங்கள் போய் பண்ணுங்கள், ஜெயிச்சு வாங்க, நம்புகிறோம் உங்களைன்னு சொல்லி அனுப்பி விடணுமே தவிர நான் ஒரு கம்பீட் பண்ண போகிறேன், உங்களுக்கு எதிராக வந்து ஒரு காம்படிஷன் கொண்டு வந்து உங்களுடைய படத்தினுடைய வெற்றியை நான் குறைக்க போகிறேன் அப்படின்றதே என்னால் ஏற்றுக்க முடியாது. பர்சனலாக இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் பல இன்டர்வியூ நான் சொல்லிட்டேன். அவங்க அந்த நிறுவனங்கள்லாம் அவங்க அப்செட் ஆனாலும் எனக்கு அதை பற்றி இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, சார் இது தேவையில்லாத வேலை, அவரோட படம் வரட்டும், 9ஆம் தேதி அந்த படம் வரட்டும், நீங்கள் 26ஆம் தேதி வாங்க, 26 இதுக்கு வாங்க, என்ன பெரிய பிரச்சனை? எலெக்ஷன் முன்னாடி கொண்டு வரணும்னு நினச்சிங்க. உங்களுடைய நோக்கம் வந்து விஜய் சாரை சிறுமப்படுத்துறது இல்லை. உங்களோட நோக்கம் வந்து அந்த காலகட்டத்தில் 1965 நடந்த அந்த இந்தி பிரச்சாரத்தை பற்றி, இந்தி எதிர்ப்புக்காக என்ன நடந்தது, அதுக்கான விஷயத்தை பற்றியான ஒரு படம், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படமாக பராசக்தி இருக்குது. அதை ப்ராப்பராக கொண்டு வாங்க. அதை தான் நான் வந்து பல இன்டர்வியூவில் சொன்னேன். இதுக்காக இடி ரெடி பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் நம்ம கட்டுக்கதைகளுடைய உச்சமாக பார்க்குற ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நடக்காது. ஜனநாயகன் 100% வருது சார் 9ஆம் தேதி. பராசக்தி எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9 ஜனவரி 2026. இப்போ அடுத்த மாதம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படம் தக் லைஃப் வருது. 5ஆம் தேதி. 5ஆம் தேதி. இப்போது அது வந்து சிம்பு, மணிரத்னம், கமல்னு பெரிய டீம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் சிம்புவோடைய மார்க்கெட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு என்னென்னா, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறது கமல் சார் வந்து ஒரு பெரிய ஸ்கோப்பில் 2 பேருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலர்லேயே தெரியுது 2 பேருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரோலு. அப்பா மகனா அவங்களுக்குள்ளே இருக்க போகிற போட்டி, நடிப்புலையும் போட்டி, ஆக்ஷன்லையும் போட்டி, ஒரு பெரிய படமாக தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு படம் நம்ம ரொம்ப ரேராக பார்த்துருக்கோம். ஒரு பெரிய லெஜெண்ட் அவரோட சேர்ந்து ஈக்குவலாக ஒரு மாஸ் இருக்கிற ஒரு ஹீரோவும் சேர்ந்து வாராக வந்து நிற்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அதனால் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு பில்டப் ஆயிடுச்சு. படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அதுவும் காம்பினேஷன் பெருசாக இருக்குது. அசோக் செல்லன் ஒரு சைடில் இருக்கார், த்ரிஷா இருக்காங்க, அப்புறம் வந்து வரிசையா ஐஸ்வர்யா லட்சுமின்னு ஒரு பெரிய டீமே இருக்குது. ரஹ்மான் சார் சாங்லாம் ஹிட் ஆகிடுச்சு. மணிரத்னம் சாரை பற்றி சொல்ல வேணாம். இப்போ ஒரு படமாகவே பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்து நிற்கிது. இந்த படம் எனக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, சவுத்தில் பெரிய கலெக்ஷனோட ஓப்பன் ஆகும். ஜூன் 5ஆம் தேதி சவுத்தை பொறுத்தவரையும் கவலைப்பட தேவையில்லை, பெரிய கலெக்ஷன் கேரண்டி. எவ்வளோ பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணுறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக ஓப்பனிங் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் உருவாக்கியிருக்கு. கான்செப்டாகவே ரொம்ப ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஒரு 2 பேரும் ஒன்றா இருந்து ஒரு பையனை வளர்த்து அவன் கடைசியில் அவன் எனிமையாக மாறி கதையில் அவங்க அந்த சினாப்சிஸில் சொன்னதை பார்க்கும்போதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையாக இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட் இவங்க 2 பேர் மத்தியில் வருது, எதனால் இந்த கான்ஃப்ளிக்ட் அப்பா மகனுக்கு வருது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் 100% ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்க்க ரெடியாகலாம். பாடல்கள், ஆக்ஷன் சீக்வன்ஸு, இமோஷனு, பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு பிரமாண்டமான படமாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறேன். படத்தில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வசனம் வந்து, இனிமேல் நான் தாண்டா இங்கே நாயக்கர்னு சொல்லி சக்திவேல் பேசுறாரு. நீங்க விஜய் வந்து எப்படி சிவகார்த்தியன் கையில வந்து ஒரு கன்னை கொடுத்து பாத்துக்கணும் வந்துச்சா? அதாவது ஆமா, இது என்ன அவருடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு எப்படி பார்க்கணும்னா, சைல்டு ஆர்டிஸ்டா கமல் சார் வந்தார், சைல்டு ஆர்டிஸ்டா சிம்பு வந்தார். கரெக்டுங்களா? அவரோட இவர் சீனியராக வந்தார். எப்படின்னா, அவர் 5 வயசில் வந்தார்னா இவர் 2 வயசுலேயே 3 வயசுலேயே வந்துட்டார். அவர் 1 வயசுலேயே வந்துட்டார். குழந்தை பிறந்த உடனே இவர் வந்து நடிக்க வச்சிட்டாரு டி ராஜன் சார். ஆமாம். அப்போ சின்ன வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது பிறந்த 6 மாத குழந்தையாவே சிம்பு நடிக்க ஆரம்பித்தார். அப்போத்துலேருந்து சினிமாவே லைட்ஸை பார்த்தே வளர்ந்தவர் தான் சிம்பு. எப்படி 4 வயசுலேருந்து கமல் சார் லைட்ஸை பார்த்து சினிமா லைட்ஸை பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி தான் சிம்பு வளர்ந்தார். அதே மாதிரி சகலகலா வல்லவன் யார் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் கமல் சார்னா இன்னொரு சைடில் சிம்பு. ஏன்னா கமல் சார் எல்லாம் பண்ணுவார். பாடலாசிரியர், பாடுவார், கதை திரைக்கதை வசனம் எழுதுவார், டைரக்ட் பண்ணுவார், நடிப்பார், ப்ரொடியூஸ் பண்ணுவார், எல்லா வேலையும் இவர் பண்ணுறாரு. யார்? சிம்பு. தனுஷும் அது மாதிரி பண்ணுறாரு. அது அடுத்த கட்டம். ஆனால் இந்த படத்தில் அவர் நடிக்காதொட்டு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. தனுஷும் இதே மாதிரி தான் ஒரு சகலகலா வல்லவனா பல படங்களில் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம இந்த மாதிரி சகலகலா வல்லவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர். எல்லா கலையுமே கற்றுக்கிட்டு எல்லா கலையும் தன்னோட இதில் காமிக்க முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு பெர்ஃபார்மராக பல பேருக்கு தெரியும் சிம்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டர்னு. பெரிய ஸ்ட்ராங்கான ஆக்டர். நடுவில் சின்ன சின்ன கேப் இருந்தாலும் அவருடைய ஆக்டிங்கை பற்றி யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர். இப்போ 2 பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர், ஒரு லெஜெண்டரி பெர்ஃபார்மர், ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர், அதாவது மாசான ஒரு பெர்ஃபார்மர், 2 பேரும் சேரும்போது எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து கமல் சார் வந்து அவருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி, அதாவது என்னுடைய நடிப்பினுடைய எல்லா உச்சத்தையும் நீயும் இது மாதிரி பண்ண போகிற, இனிமேல் நான் 8 அடி பாய்ஞ்சா நீ 18 அடி பாய்வேன்னு, அவரில் 16 அடி அப்படின்னுவார். ஸோ அந்த பாயறதுக்கு அவர் வந்து சிம்பு சார் ரெடி ஆகிட்டார்னு நான் சொல்கிறேன். கமல் சார் மாதிரி சகலகலா வல்லவனா பல துறைகள்லையுமே, அதாவது எல்லா கலைகளுமே, சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா கலைகளையுமே தன்னுடைய ஆளுமையை காமிச்சு மிகப்பெரிய ஒரு நடிகராக சிம்பு வருவார், இருப்பார் அப்படின்றத கமல் சாருடைய சர்டிஃபிகேட்டாக நான் பார்க்குறேன் இந்த படத்தில். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி பான்னு சொல்கிறது போது இவர் அப்படி சொல்லும்போது இந்த படம் அதுக்கான ஒரு உதாரணமாக இருக்கும். அதுவும் மணி சார் வந்து இவர் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் சிம்புவை. எனக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா இந்த படம் சிம்புக்கு ஒரு டர்ன் ஓவர் படமாக இருக்கும். மிகப்பெரிய லெவலில் அவர் ஏற்கனவே ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கார். இந்த படம் அவரை அடுத்த கட்டம் கொண்டு போக நினைக்கிறேன். அவருக்கு படங்கள் மட்டும் அமைஞ்சதுன்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சிம்பு சார் வந்து படங்கள் மட்டும் சாலிடாக எவ்ரி இயர் 2-3 படம் பண்ணாருன்னா அவர் டாப்பில் தான் இருப்பார். அவர் வந்து அவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அவரை கொண்டாடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவரை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இஸ் அ ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர். பயங்கரமான நடிப்பு வரும், பயங்கரமான ஆக்ஷன் பண்ண முடியும், டான்ஸ் நல்லா பண்ண முடியும், பாடல் எழுத முடியும், பாட முடியும், டைரக்ட் பண்ண முடியும். அவ்வளோ திறமைகள் வச்சுக்கிட்டு அவருக்கு படங்கள் வந்து டக்கு டக்குன்னு அமையல. இப்போ இனிமே என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அது நாமளும் அப்படிதான் நினைச்சோம். மாநாடுக்கு பிறகு அவர் வந்து ஒரு பெரிய வேகம் எடுப்பார் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நான் அப்படி நடக்கல. அது என்ன காரணம் எல்லாம் இல்லை, அமையறது தான் சார். சினிமா என்பதே அமையது தானே. இப்போ ஒவ்வொருமே எல்லாருமே எதிர்பார்த்து படங்கள் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படம் வெற்றி அடையும் தான். கரெக்டுங்களா? எல்லாருமே படம் அப்படி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சரி, எல்லாரும் எடுக்கும் சரி, அமையாது. சம்டைம் அமையாது. இப்போது கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10 திரைப்படங்கள் வெளியாகிருக்கு தமிழில். அந்த 10 திரைப்படங்கள் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களுமே நம்மளுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் தானே நினைக்கிறாங்க. 1ஆம் தேதி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஓடிட்டு இருக்கு. 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10 திரைப்படங்கள் வெளியாச்சு தமிழில். இப்போ இதே மாதிரி சொல்கிறேன், இந்த 23ஆம் தேதி ஏஸ் என்ற படம், விஜய் சேதுபதி சார் படம் வருது. அதோட 7 தமிழ் படம் நேரடியாக வருது. இந்த 7 திரைப்படங்கள் எடுத்தவங்களும் என்ன நம்பி தானே வராங்க, நம்மளும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஜெயிச்சிடுவோம், நம்ம படம் வந்து குடும்பஸ்தன் மாதிரி ஜெயிச்சிடுவோம், அப்படி தான் நம்பி வராங்க. ஸோ இது வந்து அமையிறது சார். சினிமா என்பது பார்த்திங்கன்னா அமையணும். சில பேருக்கு அது அமைஞ்சிரும். அது நம்ம அது ஒரு கூடி வரும் சொல்லுவாங்கள்ல, எல்லாம் கூடி வரும்போது சமயம் அமையல, அது சம்டைம் அமையாமல் போகிறது வந்து இருக்குது. ஆனால் இப்போ அவருக்கு எல்லாமே அமைஞ்சிட்ருக்கு. இப்போ அது ஏன் நடக்கலைன்றதை போகிறத விட அது நடுவில் கொஞ்சம் அமையாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாமே அமைஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக் லைஃப் இருக்கு, நோ லுக்கிங் பேக். STR 49 ஒரு படம் வந்து மிக பெருசாக போயிட்டுருக்கு. அதனுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அடுத்ததாக வந்து அஸ்வத் மாரிமுத்தோட AGS என்டர்டைன்மெண்ட் அந்த படத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அக்டோபர் நவம்பரில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னு. அப்புறம் தேசிங் பெரியசாமி படத்தை வந்து அவரே ப்ரொடக்ஷன் பண்ணி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அதனால் இனிமேல் நோ லுக்கிங் பேக் ஃபார் சிம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நிறைவாக ஒரு கேள்வி சார், ரஜினி அவர்களுடைய சேலரி, அந்த சம்பளம் வந்து நீண்ட காலமாக ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவே இருக்குது. அது அடுத்த படத்தில் அது என்ன மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தும்? யார் இந்த சர்ச்சை பண்ண? ரஜினி சாரோட சம்பளத்தை பற்றி நம்ம ஏன் சர்ச்சை பண்ணோம்? அது ப்ரொடியூசருக்கும் நடிகருக்கும் மத்தியில் இருக்கிற விஷயம். ரஜினி சார் வந்து சம்பளம் வந்து அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை அவர் கேட்குறாரு. அதை கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன், அவர் நடிக்கணும்னு சொல்லிட்டு 3-4 பேனர் பின்னாடியே இருக்காங்க. நான் சொல்கிறது பாம்பேயில், தெலுங்கில், தமிழில். அவர் தான் சூஸ் பண்ணுறாரு எந்த ப்ரொடியூசரோட ட்ராவல் பண்ணணுன்னு. அப்போ யாருமே இங்கே வந்து சம்பளத்துக்கு பிரச்சனையே இல்லை அவர்கிட்ட. அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் பிரச்சனை பண்ணல. அப்போது அது சர்ச்சையே கிடையாது. நம்ம யார் உட்காந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு? எல்லா தயாரிப்பாளரும் சார் என்ன சம்பளம்லாம் கொடுக்குறோம் சார், நீங்கள் எங்களுக்கு டேட் கொடுங்க. ஏன்? ரஜினி சார் வந்து நம்ம படத்தில் நடித்தா ஃபஸ்ட்டு ப்ரெஸ்டீஜ். ரஜினி சார் நம்ம பேனரில் நடிக்கிறான்றதே நம்ம பேனருக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ். அடுத்ததாக ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு கேரண்டீடான ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போ நம்ம கூலி படத்தில் பார்க்க போகிறோம். ஒரு கேரண்டீடான ஓப்பனிங் இருக்க போது, கேரண்டீடான கலெக்ஷனும் வரப்போகுது. அடுத்த கட்டமாக எனக்கு சேட்டலைட்டோ டிஜிட்டலோ எதை விற்கிறதோ எனக்கு பிரச்சனை கிடையாது. ரஜினி சார் படம்ன்றது ஒரு மினிமம் கேரண்டி பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆகிடும் எல்லாமே. இப்போ இதுக்கு பிறகு இவருடைய சம்பளத்துக்கு பிறகு நான் எவ்வளோ டைட்டான பட்ஜெட்டில் அந்த படத்தை பண்ணுறனோ அதை பொறுத்து வணிக ரீதியில் என் படம் வெற்றியும் அடையும். ஒருவேளை என்னோட படம் சூப்பர் டூப்பராக அமைஞ்சு கலெக்ஷன் வைஸ் ஒரு ஜெயிலர் மாதிரி வந்துச்சுன்னா நான் 400-500 கோடி கூட பண்ண முடியும். அப்போ நான் பெரிய லெவலில் ப்ராஃபிட்டும் சம்பாதிக்க முடியும். இதுதான் நடக்குது. ஸோ அதனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ரஜினி சார் டேட் கொடுப்பாரு தான் காத்துட்ருக்காங்க தவிர யாரும் இங்கே சர்ச்சை பண்ணல. ரஜினி சாரை பொறுத்தவரையும் அவர் தான் சூஸ் பண்ணி இந்த தயாரிப்பாளோட பண்ணலாம், அந்த தயாரிப்பாளோட பண்ணலாம். யார் வந்து ப்ராப்பராக ஒரு படத்தை எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களோ அவங்க கூட பயணிக்கலாம் இருக்காரு தவிர அவர் இதை வந்து ஒரு பெரிய டிமாண்டாக வச்சு பெரிய ஆர்குமெண்ட் போய் ஐயோ இவர் எக்ஸ்ட்ராவாக டிமாண்ட் பண்ணுறாரு, இது வந்து ஒரு ரீசனபிளாகவே இல்லை, இவர் வந்து அன்ரீசனபிளாக இருக்கார் அப்படின்னு யாருமே சொல்லலை. எல்லாருமே சார் சம்பளத்தை விட்டுருங்க சார், நம்ம படத்துக்கு நம்ம பேனருக்கு நடிங்க, அப்படி தான் ரஜினி சார் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் ரஜினி சார் இருக்கிற உச்சத்தில்
இந்த ஆர்குமெண்ட்டே கிடையாது. ரஜினி சார் டேட் கொடுப்பாரா அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. அவருக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு இருக்கு. அவருடைய லைனப் பாருங்க. ஒரு சைடில் கூலி படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஜெயிலர் வந்து சொலைவானா ஜெயிலர் 2 அவ்வளோ பெரிய காம்பினேஷனில் அந்த படம் வந்து நெல்சன் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ 2 படங்களுமே இன்னும் பெரிய லெவலில் தமிழ் சினிமா கொண்டு போவோம். அவருடைய கலெக்ஷனும் பெரிய லெவலில் வரும். அப்படி இருக்கும்போது இந்த சர்ச்சையே கிடையாதுன்றதான் என்னுடைய பயன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.